ஹலோ கைஸ், வெல்கம் டு பாயிண்ட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எஸ்டேட்டில் இருந்து எங்களுக்கு ஒரு காயின் ஒன்று ஹைப் ஆகிட்டு இருக்குது. ஹைப்னு சொன்னால் அந்த கோயினில் பேர் வந்து எல்லா இடத்துலையும் அடிப்பட்டு இருக்குது. அந்த கோயின் தான் சிப் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்கிற ஒரு கோயின். இந்த சிப் யூஎஸ்டிடி அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் கோயின் தான். இந்த கோயின் வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் கோயின். இந்த கோயின் வந்து எங்களுக்கு எஸ்டே என்ன ரீசனால் பம்ப் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால், எஸ்டே வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்த கோயினை வந்து லிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கோயினை லிஸ்ட் பண்ண அந்த ரீசனால் அங்கே வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டிஸ் இன்ஜெக்ட் ஆகிற ரீசனால் தான் எங்களுக்கு வந்து எஸ்டே பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். எஸ்டே வந்து எங்களுக்கு இந்த டிப்ளே இருந்து எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிச்சு கிட்டத்தட்ட 120% அப்படின்னு சொன்னால் ஒரு 1.2x வந்து எங்களுக்கு எஸ்டே வந்து பம்ப் ஆகிருக்கும். சரியா, அதே மாதிரி நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். எங்களுக்கு ப்ரீவியஸாகவே இதில் வந்து ஒரு கிளியரான ஒரு டிசைனிங் சேனல் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த சேனல் பேட்டர்னுக்கு பின்னால் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு ஒரு க்ளீனான புல்லிஷாக எங்களுக்கு மார்க்கெட் வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த கோயின் வந்து பம்ப் ஆகிடுச்சு. இப்போ இந்த கோயின் வந்து சில இடத்துல சொல்லுவாங்க நெக்ஸ்ட் 10x கோயின் அண்ட் நெக்ஸ்ட் பிட் கோயின். இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை வந்து பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ இந்த கோயின் வந்து ரியலாகவே எங்களுக்கு அந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், நாங்கள் இந்த கோயினோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ கோயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கோயின் யூஎஸ்டி ஏஐ சிப்னு சொல்கிற அப்படின்னு ஒரு கோயின். சரி, இந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டே எங்களுக்கு இங்கே பம்ப் ஆகிற விளங்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சைட் பாருங்கள், இந்த மார்க்கெட் கேப்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட் கேப்பில் ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி ஒன்று எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் போட்டிருக்குது கோயின் மார்க்கெட் ஹேஸ் நாட் வெரிஃபை திஸ் ப்ராஜெக்ட் மார்க்கெட் கேப் ஹவர் அக்கார்டிங் டு இட்ஸ் செல்ஃப் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து மார்க்கெட்டில் 114 மில்லியன் அப்படின்னு சொல்லி இந்த டீம் வந்து செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. செல்ஃபாக அவங்களே வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறாரு இது 114 மில்லியன் அப்படின்னு சொல்லி. சரியா, அண்ட் கோயின் மார்க்கெட் கேப் வந்து இது வந்து இன்னும் வெரிஃபை பண்ணிடல அப்படின்னு சொல்லி கோயின் மார்க்கெட் கேப்புடைய ஆஃபிஷியல் பேஜில் அவங்க வந்து காட்டியிருக்குது இந்த கோயின். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ட் இதோடைய மார்க்கெட் கேப் இதோடைய மார்க்கெட் கேப்பிங்க அண்ட் அதே மாதிரி இதோடைய சர்க்குலேட்டிங் சப்ளை. இதோடைய சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே வந்து செல்ஃப் ரிப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்கிற வந்து 2 பில்லியன் சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இதை வந்து செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்கிற இந்த கோயின், இந்த மாதிரி கோயின்ஸ் வந்து ஓகே ஆகிட்ட இந்த மாதிரி கோயின்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் 0 அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், இப்போ செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணுற ஆட்கள் வந்து மோஸ்ட்லி இதோட ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல்டர்ஸ் வந்து 5000 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதோட ப்ரொஃபைல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு மைனஸ் லெவல், அந்த லெவலில் தான் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ரிப்போர்ட் ரீசனால தான். இந்த செல்ஃப் ரிப்போர்ட் கோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட்லி நிறைய கோயின்ஸ் வந்து 0க்கு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் கூட அப்படின்னு சொன்னால் ரக்குல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் A0 சொல்கிறேன்னா, இப்போ இந்த மார்க்கெட் கேப்பாக இருக்கட்டும், இந்த செக்யூரிட்டி சப்ளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இது வந்து செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணி இருந்தேன்னு சொன்னால் அதில் வந்து அந்த டீம் வந்து இந்த கோயினை ரக்புல் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணி இல்லாமல் செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணாமல் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்குற பொதுவான கோயின்ஸ் வந்து செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அது வந்து ரியலாகவே மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி எங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து மார்க்கெட் கேப்லாம் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டில் 114 மில்லியன் அப்படின்னு சொல்லி வருதுன்னா ஒரு நாளும் அந்த கோயின்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை வந்து தவிர்த்து கொள்ள மிச்சம் வேணாலும். அண்ட் மார்க்கெட் கேப் வந்து 114 மில்லியன் அண்ட் எஸ்டேயோட ஒளியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 439 மில்லியனாக இருக்குது. சரியா, ஸோ அப்போ எஸ்டேயோட ஒளியும் வந்து 439 மில்லியனாக இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ மார்க்கெட் கேப் வந்து இந்த பிளேஸில் இன்க்ரீஸ் ஆக இல்லை. தென் அப்போ இந்த கோயின் வந்து ஒரு ஃபிஷியான கோயின் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சொல்லிடும். ஏன்னா இதோடைய பேஜை பார்த்தவங்க எனக்கு இந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே, அண்ட் இதோடைய ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21/4 அப்படின்னு சொன்னால் எஸ்டே வந்து இதோடைய ஹோல்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க 64 மில்லியன் மார்க்கெட் கேப்பில். அண்ட் ஹோல்டர்ஸ் வந்து 7.61K. அண்ட் இன்றைக்கு 22 வித்தின் 1 டேயில் எங்களுக்கு வந்து 5.2 அப்படின்னு சொன்னால் இதோடைய ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருந்தாக்கால் செல் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. செல் ஆஃப் பண்ண ரீசனால் தான் அதோட ஹோல்டர்ஸ் வந்து இப்போ 5 கிட்டத்தட்ட எங்களுக்கு 2000 ஹோல்டர்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து வைப் அவுட் ஆகிக்கிறாங்க. இந்த கோயினில் இருந்து எல்லாரும் வந்து அவங்களுடைய மணியை விட்ரோ பண்ணிட்டு வெளியாக ஸ்டார்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கோயின்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முற்றிலாக தவிர்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் பம்பாக இருக்கும். இது வந்து கோயின் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ரீசனால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பம்பெல்லாம் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி விஷயங்களை படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பாயிண்ட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு டெக் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.